திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் நடக்குது. ம். சேலத்துல தான் நாங்க பெர்மிஷன் கேட்கணும். எனக்கு அது லாஜிக்கே புரியல ஆக்சுவலா. ம். நீங்க நிராகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் நிராகரிப்பீங்க. அந்த மாரி இதுதான். இந்த மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் இருக்குல்ல, அந்த மாரி தான். ஏன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு திமுக காரங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்களா? உதயநிதி எங்கேயும் போமாட்டாரா? ஸ்டாலின் எங்கேயும் போமாட்டாரா? அப்போ பெரிய அளவிலான அரசியல் நிகழ்வு எதுவும் அது நடக்காது எப்படி தமிழ்நாட்டுல. நீங்களா ஒரு கற்பனையில சொல்லலாம். எந்த கட்சியும் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாதா? நீங்க வந்து விஜய முடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்க. ஆனா ஒரு தப்பு திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தப்பு உங்களுக்கு 2026ல ரிசல்ட்டா கிடைக்கும். நீங்க வந்து அடக்க அடக்க மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது. இது நீங்க கார்த்திகை இல்லாட்டா கூட இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தானே. நீங்க சொல்லுங்க. பரவால்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நாங்க அவங்க இதுவரை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், எப்போ எந்த பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, அது டேட்டானாலும் சரி, இல்ல இடமானாலும் சரி, நாங்க கொடுப்போம். அவங்க அதுக்கப்புறம் இது வேற ஏதாச்சும் சொல்லுங்கம்பாங்க. சரின்னு அவங்க வழியிலேயே போய் வேற டேட் சொல்லுவோம். இல்ல வேற இடம் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். பட் வர்றத உங்களால தடுக்கவே முடியாது.